நீ நல்லா இருந்து நீ என்னப்பா எனக்கு பண்ண போற, என்னப்பா செய்ய போற? ஒண்ணுமே கிடையாதுப்பா. நாளைக்கு வந்து பாஸ்டர் நீங்க அப்படி சொன்னீங்க, நாங்க நல்லா அப்படி கிடையாது. அதெல்லாம் சொல்ல போறதே இல்லை. எதுக்காக அப்படின்னா உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருப்பதற்காக. ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. தேவையில்லாம உங்க போன்ல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. நீ யாரா வேணாலும் இருக்கலாம்ப்பா. நீங்க வந்து ஒரு சிலர் வேலை குற்றப்படுத்தலாம். என்ன குற்றப்படுத்தலாம் அப்படின்னா, அவளே இப்படி இருக்கா, அவனே இப்படி இருக்கா. நான் சொல்றேன், அவனை மாதிரியா வாழ போறீங்க? அவளை மாதிரியே இன்னொருத்தரை பார்க்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில வந்து நீ வெற்றியே அடைய முடியாது. உனக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் விழுந்துட்டே இருப்பாங்க. உனக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் பின்மாறிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை விழுந்து போற யாரையுமே பார்க்க கூடாது. யாரை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனத்தையும் எனக்கு முன்னாடி இருக்கிற கர்த்தரையும் மட்டும் நான் பார்க்கணுமே தவிர, சுற்றி இருக்கிற மனிதர்களை நீங்க பார்த்துட்டீங்க, சுற்றி விழுந்து போறவங்களை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால நிற்கவே முடியாது. உங்களுக்கு டாஸ்க் எங்க பிசாசு வச்சிருப்பான் தெரியுமா? அங்கதான் வச்சிருப்பான். ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். ஏலியினுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வருகிற பெண்களோடு விபச்சாரம் செய்தார்கள். ஏலியினுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு பச்சை இறைச்சி அல்லாமல் வேற இறைச்சி வாங்க மாட்டோம்னு வலுக்கட்டாயமா அந்த குறடு வச்சு 3 குறடுள்ள ஆயுதத்தை வச்சு குத்தி எடுத்தாங்க. ஏலியினுடைய பிள்ளைகள். ஏலி யார் அப்படின்னா, அவன் ஆசாரியன். அந்த தேவாலயத்தில் வருகிற அத்தனை பேருக்கு அவன் திறப்புல நிக்கிறவன் ஆசாரியன். அவனுடைய பிள்ளைங்க மோசமா நிற்கும் போது அங்கே வளர்ந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். வேதம் சொல்லுகிறது, தேவனோடு கூட நடந்தான். தனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தவறான முன் உதாரணங்கள் இருந்தாலும் என் வாழ்க்கையை அவங்கள பார்த்து நான் வாழ மாட்டேன், நான் என் வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடுத்தவன் தான். அதனால தான் முதல் பேர் சபை வரைக்கும் கர்த்தரவனை பெரிய தீர்க்கதரிசியா மாத்தினாரு. இன்னொருத்தரை பார்த்து இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக சொல்றேன், நாளைக்கு அவர்களை விட மோசமான ஒரு நிலைமையில நீங்க வந்து நிற்பீங்க.